ஹலோ கைஸ், இது ஒரு பொது அனிமே தான். உண்மையிலேயே இந்த அனிமே நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வீக் டு ஸ்ட்ராங் அனிமே தான். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த அனிமேல நம்ம ஹீரோக்கு சிஸ்டமும் இருக்கு. நம்ம ஹீரோ தான் இருக்கிறதுலயே ரொம்பவும் வீக். ஆனா திடீர்னு அவனுக்கு ஒரு நாள் சிஸ்டம் கிடைக்குது. அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறுறான். அப்படிப்பட்ட சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே இதுல வீடியோஸே அப்லோட் பண்ணலையா தெரியல, அவளைக்கும் போகுமா போகாதான்னு. உண்மையிலேயே இந்த கதை நல்லா இருக்கும், அதுக்காக லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே டியலாங் அந்த எம்பியரை காட்டுறாங்க. அந்த இடத்துல 1000க்கும் மேல நிறையவே டிசைபிள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல இருக்க நிறைய டிசைபிள் வந்து மோஸ்ட்லி பொண்ணுங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்பவும் அழகா இருப்பாங்க. அதே டைம்ல அவங்கள சாதாரணமா எடை போடாதீங்க, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதுலயும் நம்ம ஹீரோ தான் பாவம். அவனுக்கு அவளைக்கும் பவர்ஸே இல்ல. நம்ம ஹீரோவும் ரொம்ப ட்ரைனிங் எடுக்கிறான். இருந்தாலும் அவங்க அவளுக்கும் அவனுக்கு பவர்ஸ் அவைக்கன் ஆகுற மாதிரியே இல்ல. அவ்வளவுதான், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க நொந்து போயிடுவானா? அப்போ யாரோ ஒருத்தங்க வராங்க. வந்து எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது, நீ வந்து ஏன் இப்படி ட்ரெயின் பண்ற? உன்னோட பாடி வந்து இதே மாதிரி போச்சுன்னா ஹர்ட் ஆகும், உனக்கு வலிக்காதா? எனக்கு தெரியும், நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் லின். நானும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி தான் எவ்வளவு விஷயத்த பண்றேன். நீ வந்து இப்படி உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து ஆன்டி கிட்ட போகலாம். இதே மாதிரி அவங்க போறாங்க. ஆனா போற இடத்துல எல்லா பொண்ணுங்களும் இவனை பத்தி தாங்க தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த எம்பியரோட மாஸ்டரோட மகன் தான் இவன். என்ன ஒண்ணு, ஹீரோட அம்மா வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த மேரேஜ் பண்ண அந்த ஹஸ்பண்டுக்காரன் அவனும் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இவனோட நிலைமையும் ரொம்பவும் மோசமா போக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி டைம்ல இவனுக்குன்னு எந்த விதமான அவிகன் பண்ற மாதிரி பவர்ஸும் இல்ல. இப்ப பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாருமே என்ன தப்பு தப்பா பேசுறாங்க. எல்லாருமே என்ன ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. இப்படி அவன் யோசிச்சுனே போவானா, அங்க ஆன்டியோ இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு ஆன்டி மாதிரி தெரியல, அங்க ஆன்டின்னு தான் கூப்பிடுறான். நம்மள ஆன்டினே கூப்பிடலாம். என்னடா மறைஞ்சு மறைஞ்சு சீக்கிரட்டா இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் பண்ற போல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன். இந்த ஆன்டி வந்திருக்காங்களே, இவங்க வந்து எனக்கும் எங்க அம்மாக்கும் ரத்தத்தால சம்மந்தப்பட்ட ஆன்டி இல்ல. உண்மையை சொன்னா இவங்க ஆன்டிலாம் இல்ல, இவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி தான். நான் தான் ஆன்டின்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு ஆன்டி முறை வேணும். இவங்க அதே டைம்ல இவங்க என்ன நல்லாவே பாத்துக்கிறாங்க. யாராச்சும் என்ன புலி பண்ண வந்தாலும் இவங்க தான் தடுக்கிறது, என்ன நல்லாவும் பாத்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்லவங்க இவங்க. அப்படி இவன் யோசனை இருப்பானா, அங்க ஹீரோ பார்த்தவங்க சொல்றாங்க, அம்மா என்னடா ஆச்சு, நீ ட்ரைனிங்கை பத்தி யோசிக்கிறியா? உன்னோட பாடியை நீ ஹர்ட் பண்ற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் பண்ணாத, அது ரொம்ப கஷ்டமா இல்லையா உனக்கு? இந்தா நீ வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். அது வந்து டிராகன் பிளட் பில் தான். இதை போட்டாலே நம்மளால ஈஸியா அவேக்கன் ஆக முடியும். இந்த உலகத்துல பிளட் QIன்னு ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. அதை இவங்க அவேக்கன் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவால அங்க அவேக்கனே பண்ண முடியல. சோ இந்த பில் அவன் எத்துக்குனா அவனோட பாடியோட ஸ்ட்ரென்த் பல மடங்கு அதிகமாகும். அதே டைம்ல பிளட்டும் QIயும் அவனால யூஸ் பண்ண முடியும். இதோட விலையும் ரொம்ப அதிகம். அவன் வேணான்னு நாங்க சொல்றான். இருந்தாலும் அங்க ஆன்டி வந்து கேட்கலையே, அப்படியே குத்த விட்டுறாங்க. அங்க திடீர்னு மத்தவங்களும் ஓடி வந்து சொல்றாங்க, பிரச்சனை டிஎன் சேக்ல இருக்கிற ஆளுங்க வந்து நம்ம கூட பிரச்சனை பண்ணணும்னு திரும்பவும் வராங்க நம்ம கிட்ட. டிஎன் சேக்குன்னு ஏதோ ஒரு சேக்கை பத்தி இவங்க சொன்னாங்களே. கிட்டத்தட்ட எங்க கிங்டம் வந்து ஒரு 5 கிங்டமா பிரிஞ்சிருக்கு. அதுல 4 5வது கிரேடு 3வது கிரேடு இந்த மாதிரி இருக்கு. 5வது கிரேட்ல இருக்கிறது தான் யாங்சாங் பேலஸ், அதாவது நாங்க இருக்கிற இந்த இடம். டிஎன் லிங் சேக் அது வந்து மேல இருக்கு. அவங்க தான் இப்போ பிரச்சனையை அடிக்கடி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இப்போ என்னோட ஆன்டியும் அங்க போறாங்க. அங்க ஆன்டியும் போறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க, நீ வந்து உள்ள போ, நீ ரொம்ப டயர்டா இருக்க, அதனால ரெஸ்ட் எடு ஃபர்ஸ்ட். அவங்க சொல்றதும் உண்மைதான், ஏன்னா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். இப்போ அவங்க சண்டைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டைம்லயும் என்னால அவங்களுக்கு உதவி கூட பண்ண முடியல, ரொம்ப எனக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்களா. அங்க ஹீரோ முன்னாடி ஒரு 3 பேர் வராங்க. ஹேய், உன்கிட்ட அந்த டிராகனோட பில்லு வந்து இருக்குல்ல, அந்த பிளட் பில்ல எனக்கு கொடு. நான் எப்படியோ உன் மேல போட்டாலும் அது இன்னும் ஒர்க் ஆக போகுது, அதுக்கு என் கிட்ட கொடுத்தா வச்சு உங்களோட எங்களோட QIயும் எங்களோட ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால கொடுக்குறியா இல்ல உன ஒரு வழி ஆக்கட்டா? அந்த பில்ல அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மூஞ்சிலேயே அவன் தாக்குறான். அந்த பில்லு ரொம்ப தூரமா போயிடுது. எடுக்கலான்னு பாக்கிறதுக்குள்ளேயே அவன் தடுக்க ஆரம்பிக்கிறான். இல்ல அப்படியே அந்த பில்ல நம்ம ஹீரோ முழுங்கிடுறான். நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பில்லு வந்து உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. எல்லாருமே தாக்குறதுக்கு வராங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா அப்படியே நிக்கிறாங்க. உங்க ஹீரோ முன்னாடியும் ஒரு சிஸ்டம் அவேக்கன் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன், நீங்க வந்து உங்களோட பாடி ரீஃபைனிங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அது லெவல் 1க்கு அப்கிரேட் ஆகுது, அப்படியே லெவல் 2க்கும் அது ஆகுது. இதே மாதிரி லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 வரைக்கும் அங்க ஆக நம்ம ஹீரோக்குள்ள அங்க பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் அவேக்கன் ஆகுது. தாக்க வந்திருப்பாங்களே, சடனா அவங்க ஸ்லோவா வர மாதிரி ஃபீல் ஆகுதா. ஹீரோ பயங்கரமா தாக்கிறான். இதை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடே நீ எப்போ 5வது ஸ்டேஜுக்கு போன? பேசிக்கா இந்த பாடி அவேக்கனிங்ல ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கு. பேட்டலிங்கு, சோலு, அவனோட
உடம்பு முழுக்க அந்த பிளட் மானா இதெல்லாம் பரப்புறது, அவனோட கியூஐய அவேக்கன் பண்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவேக்கன் பண்ணிட்டான். இதை பார்த்து அவங்க ஆடி போயிடறாங்க. வேறமா பில்ல ஒண்டி தான் இவன் போட்டான், அதுக்கு இவன் அவேக்கன் ஆயிட்டானா. அங்க இதனால அவன் பயந்து போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறான். என்னை மன்னிச்சிருங்க, திரியத்தனமா தான் சண்டைய ஆரம்பிச்சோம், அவளுக்கும் இதை கண்டுக்காதீங்க. ஆனா ஃபேங் சொல்றது அது பொய்ன்னு இவனுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவங்க மன்னிச்சு விடுறான். சரி ஏதோ ஒண்ணு, உங்க எல்லாரையுமே நான் மன்னிச்சு விடுறேன், இதுக்கப்புறமும் என் கூட மோதக்கூடாது, புரியுதுல. அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறானா. ஆனா பின்னாடி அவன் கத்திய வச்சு தாக்க வரான். அந்த கத்திய அப்படியே பிடிச்சு அவனுக்கே குத்தி விட்டுறான். இதனால அந்த ஸ்பாட்லயே ஃபேங் அங்க இறந்து போயிடறான். அப்புறம் தான் சிஸ்டம் வழியே இவனுக்கு தெரியுது அந்த கத்தியில இவன் வந்து பாய்சனை தடவி வச்சிருக்கானு. ஃபேங் இறந்து போனனால உங்களுக்கு 3000 பாயிண்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி சில பல எக்ஸ்பீரியன்ஸ் கார்டும் கிடைக்குது. இப்போ சிம்பிளா நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து டபுள் ஆகும். கேட்டா அவன் ரொம்ப ஆர்வம் ஆகுறான். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த அவன் சாப்பிட்டா அது டபுளா சாப்பிட்ட மாதிரி ஆகும். அதே மாதிரி தான் இப்போ பிராக்டிக்ஸோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸையோ கெயின் பண்ணாலும் அவனோட எல்லா பாயிண்ட்ஸும் அங்க டபுள் ஆகும். இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதனால நான் கிரேசியா ஸ்ட்ராங் ஆக முடியும். அங்க ஃபேங்கு அவங்க கத்துறாங்க. ஆனா ஃபேங்கு பாவம் அங்க இறந்தே போயிட்டான். ஃபேங்கு இந்த 3 பேர் இருக்காங்களே வந்து வேற ஒரு சாக்ல சேர்ந்தவங்க தான். இவங்க சும்மா தான் இங்க வந்திருப்பாங்க. அதாங்க சண்டை ஏற்பட்டிருக்குமே. இந்த சாக்ல சேர்ந்த ஆளுங்க தான் இவங்களே. அங்க ஹீரோவை பிடிச்சு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடே நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஃபேங்கு கொன்னுட்ட, உனக்கு தெரியுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்ல, எனக்கும் கொல்லணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. நீ என்ன அட்டாக் பண்ண வந்தா, இப்போ இறந்து போயிட்டான், அவ்வளவுதான். ஆனா இப்படியே இவங்க பேசும்போதே அங்க ஆன்ட்டியும் மத்தவங்களும் வராங்க. அதாங்க சண்டையும் சால்வ் ஆயிருக்குமா. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது ஃபேங் இறந்து போயிருப்பானா. இதை பார்த்து அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. நல்லா பார்க்கும் போது தான் தெரியுது அது டேலிங் சாக்ல இருக்க ஒரு டிசைபிள் தானே. அதனால அந்த சாக்ல இருக்க ஆளுங்க ரொம்ப கடுப்பாகுறாங்க. ஆமா இவனை யாரு கொன்னா? அது வந்து இவன் தான் கொன்னா. ஆமா என்ன விஷயம், எனக்கு மரியாதையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னா அவன் என்னை தாக்கி என்னோட பிளட் பில்ல போடுங்களான்னு பார்த்தான். தான் என்னை தாக்க வந்தான், அதனால தான் நான் வந்து தாக்குனேன். ஆனா இவன் இறந்து போயிட்டான். கேக்குற மத்த பசங்க அங்க பொய்ன்னு சொல்றாங்க. இல்ல அவன் சொல்றதை நம்பாதீங்க, நாங்க ஒன்னும் அந்த பிளட் பில்லுக்காக எல்லாம் ஒன்னும் தாக்கல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அவன் தான் இது வந்து என்னோட டெரிட்டரி, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்களாம் வெளியாளு அப்படின்னு சொல்லி இன்னமும் ஏத்தி விட்டானா. சோ அவன் கோவமை தாக்க போனான். அப்போ இவன் கொன்னுட்டான். நீ எங்க சாக்ல இருக்கிற ஒரு ஆளை கொன்னுட்ட, இதுக்காக நாங்க ஒன்னும் உன்னை விட்டு வைக்க போறது இல்ல. அதனால இப்போ வந்து பழிக்கு பழி வந்து நாங்க வாங்க தான் போறோம். இதனால ஒரு வாரே நடக்க போகுது. உங்க வாரன்னு கேட்டோடனே மத்தவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போறாங்க. வாரம் வந்து நந்தா அவ்வளவுதான், எல்லா சைடும் நிறைய பேர் இறந்து போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த வேஸ்டான இவனுக்காக ஒரு வாரம் நடத்தணுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி அவங்க தப்பா பேசுறாங்க. இன்னொரு சைடு இது வந்து சுத்தமா நம்ம ஆன்ட்டிக்கு பிடிக்கல, அவங்க பயங்கரமா தாக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு தெரியுமா இந்த வேணும்ட்டு ஏதாவது தாக்குனானு. அவன் தாக்கியிருக்கானா, அவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கான், அங்க மேலதான் தப்பு கண்டிப்பா இருக்கும். இதனால அவரு ரொம்ப கடுப்பாகிறாரு. சரி அப்போனா நம்ம ஒரு பேட்டில் வச்சு தீர்மானிக்கலாம் யாரு மேல தப்பு இருக்கு தப்பு இல்லைன்னு. இது வந்து ஒரு லைஃப் ஆர் டெத் பேட்டிலா இருக்க போது அதுல சண்டை போடுறவங்க சாகர வரைக்கும் சண்டை போடணும். இதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா அந்த சைடு இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட். இதை பத்தி பேசும்போதே நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். நான் வந்து இந்த பேட்டில் பண்ண ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன பிரின்சஸ், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் உங்க சைடும் ஒத்துக்கினாங்க, எங்க சைடும் ஒத்துக்கினாங்க, நீங்க கம்முன்னு இருங்க. இதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கரெக்டா பேட்டில் வந்து ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் அவங்க திரும்ப ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கவலையா இருக்கு. நீ பண்ணது எதுவும் சரியில்லடா, நீ வந்து ரொம்ப வீக், உன்னால அங்க என்ன பண்ண முடியும், வேறமா என்ன நம்புங்க ஆன்ட்டி, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். எப்போ வரைக்கும் நான் வந்து பயந்து உங்க பின்னாடி இருக்கிறது என்னோட காலில் நின்னு உங்களுக்கு பிரச்சனையே வராம பண்ண போறேன். உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வெறும் என்ன நம்புங்க. சிஸ்டம்ல ஏகப்பட்ட ரிவார்டும் இருக்கு, அதெல்லாம் அவன் பாக்குறான். இல்ல ஏகப்பட்ட வெப்பன்ஸும் இருக்கு, எல்லாமே ஒரு லெவல்ல இருக்கு. அதுக்கு இவன் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் அந்த வெப்பனை எல்லாத்தையுமே இவனால அடைய முடியும். கூடவே லாட்ரிக்கான ஒரு வீலும் இருக்கு, அது வழியாவும் இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான புக்கு, ஏகப்பட்ட அவேக்கனிங் பவர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தையும் அவனால அசால்ட்டாவே அடைய முடியும். லாட்ரியும் இருக்கு, அதை ஒரு முறை ஃப்ரீயா சுத்த முடியுமா. அதை அவன் சுத்தி வரான். அது வழியா அவனுக்கு ஃப்ரோசன் ஃபிஸ்ட் க்ளவ் கிடைக்குது. இது வந்து எப்படிப்பட்ட க்ளவ்னா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண பவர்ஸும் வேற லெவல்ல அதிகரிக்கும். சில பல டாஸ்க் இருக்கு, 3000 டேமேஜ் எடுக்கிறது, 500 வாட்டி குத்துறது, இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் முடிச்சா இந்த க்ளவோட பவர் வந்து இன்னமும் அதிகரிக்கும். திரும்ப அந்த லாட்டரியை சுத்தணும்னா அவனுக்கு மேட்னஸுக்கான பாயிண்ட் வந்து தேவைப்படும். அதாவது எதையாச்சும் நினைச்சு இவன் கோவ பண்ணும், அந்த பாயிண்ட வச்சுதான் இப்போ திரும்ப சுத்த முடியுமே. அதுவே கிட்டத்தட்ட 1000 வேணும். போன வாட்டி நம்ம ஃபேங் அவன் கொண்டு இருப்பான், அப்போ இவனுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ திரும்பவும் விஷயம் நந்தா ஒண்டிதான், இவனோட பாயிண்ட்ஸ் அதிகரிக்கும். இப்போ நம்ம ஹீரோ வர சண்டை போடுற அந்த ஆப்பனன்ட் அவனோட லெவல் வர ரொம்ப அதிகம், கல்டிவேஷன் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கம்மியா இருக்கா, இதை ஏத்தணும்னு சொல்லி வேற ஒரு எத்துக்கு போறான். ஏகப்பட்ட உல்ஃப் எல்லாம் இருக்கு, இது வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த எத்துக்கு வந்ததில்ல. இதுங்க வந்து கண்டிப்பா வந்தா அவ்வளவுதான் கொன்றோம். ஆனா இந்த வாட்டி அப்படி இல்ல, ஹீரோ கிட்ட பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கா, இந்த உல்ஃபுகளும் தாக்குது. ஆனா ஒரு உல்ஃப பயங்கரமா தாக்கிறான், இன்னொரு
உல்ஃபோட பவர் எல்லாத்தையுமே இவனால உரிய முடியுது. இதனால எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட கல்டிவேஷன் லெவல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. அந்த கிளவையும் பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒரு உல்ஃபையும் அவன் தாக்கி கொள்றான். அங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுமா. கடைசியா ஒரு உல்ஃப் இருக்கு, அதுதான் பாஸ் உல்ஃப் மாதிரி. அந்த சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் நீங்க அதை கொன்னுட்டா உங்களால பயங்கரமா லெவல பார்க்க முடியும். இதுக்காகவே அவன் செம வேகமா போறான். அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. இதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியல. இந்த சைடு மேட்சும் ஆரம்பிக்குது. எல்லாருமே ஆவலா வெயிட் பண்றாங்க. என்ன ஒண்ணு, நம்ம ஹீரோ அங்க வரலையா? அதனால அங்க பெருசும் கேக்குறாரு, ஆமா என்ன அவன் வந்து இன்னைக்கு வரலையா, என்ன போட்டிக்கு பயந்து போயிட்டானா? அப்படி வந்து அவன் வரலன்னா என்ன ஆகும் தெரியும்ல, உங்களோட இடம் அது வந்து எங்களுக்கு சொந்தமாயிடும். இல்ல அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல, அவன் கண்டிப்பா வருவான் கிட்ட. அவன் ப்ராமிஸ் பண்ண அவன் ஓடி போக மாட்டானு. ஓ அப்படியா, சரி பார்க்கலாம். மேலேயே ஒரு வாய்ஸ் வருது, நான் எதுக்கு ஓடி போகணும், நான் வந்து இங்கதான் இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து நான் பயப்படலாம் போறதில்ல. ஆமா இவன் எதுக்கு வந்தான், இந்த மாதிரி தேவையில்லாம இவன் வந்துட்டான் அப்படின்னு அங்க நிறைய பொண்ணுங்க நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசுது. இருந்தாலும் அது எதையுமே அவன் கண்டுக்கல. இப்போ வந்து சண்டை ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட இது பெஸ்ட் ஆஃப் 5 தான். உன்னோட இடத்துல நீ ஒண்டியா சண்டை போட போற? ஆமா அதேதான், நான் ஒண்டிதான். சைடு அங்க ரெண்டாவது எல்டர் பிரதர் வரான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த பிரதர்காரனுக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. எந்த போன ஃபேங் வந்து அவனோட தம்பி தான். அதனால எப்படியாச்சும் அங்க கொல்லணும்னு பார்த்துன்னு இருக்கான். ஏய் நீ வந்து வாய்ப்பையே விடக்கூடாது, இது லைஃப் ஆர் டெத் அந்த மேட்ச். கண்டிப்பா நீ அவனை கொல்லணும், உனக்கு புரியுதுல இன்னும் சொல்லிதான் எல்லாத்தையுமே அந்த பெருசா அனுப்பியிருக்கு. இந்த சைடு ஆன்ட்டியும் கத்துறாங்க, நீ வந்து பயப்படாத, உன்னால போட்டி போட முடியல, இல்ல உனக்கு அடிபட்டா நீ வந்து அப்படி பின்வாங்கிடு, நான் இருக்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ண. ஓ அப்படியா, நான் என்ன சும்மா வேடிக்கை பாப்பான்னு நினைக்கிறியா? வாய்ப்பில்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காதீங்க. இதே மாதிரி அங்க சண்டை ஆரம்பிக்குது. அவன் பயங்கர வேகமா பிடிக்க வரானா. அங்க டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே கைய பிடிக்கிறான். அங்க அப்சர்ப்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்த அவ்வளவுதான், அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவன் இது வரைக்கும் கத்துக்கின எல்லா விஷயமும் அப்படியே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பர் ஆகுது. அவனோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் அப்படியே நம்ம ஹீரோக்கு வர ஆரம்பிக்குது. அவனோட நிலைமை இதனால ரொம்ப மோசமாவுதா. அந்த ஆளு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான். அடி நீ வந்து என்ன பண்ண இருக்க, என்ன மரியாதையா விடு, உனக்கு அங்க தெரிஞ்சு போயிது இதனால எதுவுமே ஆகாதுன்னு. அவன் கையிலேயே ஒரு கத்தி இருக்கு, அதுல பாய்சன் தடவி இருக்கா. அதை வச்சு அவன் கொல்லலான்னு பாக்குறான். இதை பாக்குற ஆன்ட்டி அவங்க தடுக்கிறதுக்கு வராங்க. நான் பெருசா அங்க விடல, ரூல்ஸ்னா ரூல்ஸ், நீ வந்து உள்ள போக கூடாது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த கத்தி எடுத்து அவனுக்கே குத்தி விட அங்கேயே அவன் காலி. இதனால நம்ம ஹீரோக்கு அங்க பயங்கரமா பாயிண்ட் வருது. அங்க பெருசு ரொம்ப கஷ்டப்படுறான். இவன் பண்ணது எதுவும் சரியில்லை, எங்க சாக்ல இருக்க 2 பேரும் அவன் கொன்னுட்டான். இதுக்காக நான் ஒன்னும் அவனை விட போவதில்லை. இந்த சைடு அங்க இருக்கிற பொண்ணுங்க நம்ம ஆன்ட்டி யாருக்குமே எதுவுமே புரியல. அங்க இருக்கிற பொண்ணுங்களும் சொல்றாங்க, இவன் வந்து ஒரு குப்பை மாதிரி தானே, இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, இவன் என்ன ஸ்ட்ரென்த்தை மறைச்சானா? அங்க ஆன்ட்டியும் அதே தான் யோசிக்கிறாங்க. இவன் இது வரைக்கும் ரொம்ப வீக்கா தான் தான், அவனோட ஸ்ட்ரென்த்தை இவன் வெளிக்காட்டலையா, எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறினா? போனா இவன் ஆரம்பத்துல இருந்தே ஸ்ட்ராங் தானா? இந்த சைடு அந்த பெரியவர் ரொம்ப கடுப்பா வராரு. ஹீரோவும் சொல்றான், அவ்வளவுதான் 2 பிரதர்ஸும் இறந்து போயிட்டாங்க, அவங்க பண்ண வேலையும் நீங்க பாத்தீங்களா? அவங்க 2 பேருமே பாய்சனை வச்சு என்ன கொல்லலான்னு பார்த்தாங்க, ஆனா கடைசியில அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஹீரோ தான் இதுக்கப்புறம் அங்க ஜெயிச்ச மாதிரி ஆகுது. ஆனா இன்னமும் பெரியவர் அங்க ஒத்துக்கவே இல்ல. இல்ல யாரு சொன்னா நீங்க ஜெயிச்சீங்கன்னு, இன்னமும் ஒரு பேட்டில் வந்து இருக்கு, நீங்க வந்து கொன்னுட்டு அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. ஆனா இதுக்கு ஆன்ட்டி அங்க ஒத்துக்கவே இல்லையா? ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஆன்ட்டியும் எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க, இந்த ஆளும் அவன் பரவாயில்லன்னு ஒத்துக்கிறான். என்ன இவன் நான் சொல்லியும் கேட்க மாட்டான், இதுக்கு முன்னாடி எல்லாம் இவன் இப்படி பண்ணதே இல்லையே. இந்த சைடு அந்த பெரியவரும் அங்க சொல்றாரு, எல்டர் மூஷா நீ தான் இப்ப போய் சண்டை போட போற, அவனுக்கு நீ யாருன்னு காட்டணும், உனக்கு புரியுதா? மூஷாவோட பேரை கேட்டோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த எல்டர் மூஷா இவனோட ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒன்லி 79 லெவல்ல இருக்கு. நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப பலசாலி இவன். மூஷாவும் வரும்போதே சொல்றான், நாளையா முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது, என்னோட 3 மூவ்ஸை நல்லா சர்வே பண்ண முடியுதான்னு பாக்கலாம். அப்படியா, எனக்கு ஒரு மூவே போதும் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு. அங்க ஒரு வித்தியாசமான மூவ் பண்றான், ஃப்ளோட்டிங் ஸ்கை அட்டாக்னு. அவன் தாக்க வர்றது ஒரு பேய் தாக்குனா எப்படி இருக்கும், அங்கேயும் இங்கேயும் நிறையவே உருவத்தை வச்சு அவன் தாக்குறான். இடத்துல நம்ம ஹீரோவால அதை பார்க்க முடியுது, ஆனா தொட்டு பார்த்தா அது அவன் இல்ல, வெறும் ஒரு இல்யூஷன் ஒண்டிதான். இதனால ஹீரோ ரொம்ப குழம்பி போறான். என்ன ஆச்சு, என்னோட மூமெண்ட்டை கணிக்க முடியலையோ, அதனால என்ன பார்க்க கூட முடியாது, அங்க திரும்பவும் தாக்குனாலும் அது இல்யூஷன் தான். இதே மாதிரி அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல, அங்க திரும்பவும் அவன் தாக்குறதுக்கு வரானா. சைடு பெரியவரோ சொல்றாரு, வந்து எங்க கிளானோட ஒரு ஹிடனான டெக்னிக், இதை வச்சு அவனால பயங்கரமா தாக்க முடியும், அங்க ஆப்பனண்டால எதுவுமே பண்ணவும் முடியாது. நம்ம தான் இப்போ வசமா அவன் மாட்டிக்கிட்டான். சைடு மோச்சன் அங்க பயங்கரமா தாக்க வந்திருப்பான்ல, அவனோட ஈகிள் கிளாஸை வச்சு அவன் தாக்குறான். அசால்ட்டாவே நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சிடறான். இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும், எப்படியாச்சும் கையை பிடிக்கணும், அவனோட உடம்புல இருக்க ஒட்டுமொத்த பவரையும் எப்படியாச்சும் அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறான்.
கஷ்டப்பட்டான். அதே மாதிரி பிடிச்சி அவன் உடம்புல இருக்க ஒரு பவரையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புல பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அவனுக்கும் அங்க தெரிய ஆரம்பிக்குது, என்ன ஆகுது, என்னோட உடம்புல இருந்த அந்த பவர் எல்லாமே எங்க போச்சு, திடீர்னு சடனா டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி போச்சுன்னா நான் என்னோட பவர் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உலகத்துல நான் எப்படி வாழுவேன், அதுக்கு நான் இறந்தே போயிடலாம். ஆனா நான் ஒன்னும் தனியா சாக போதில்ல, என் கூட இந்த பையனும் சாகணும். அப்படியே அங்க ஏதோ ஒரு விஷயத்த அவன் ஆக்டிவேட் பண்றான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அங்க ஆன்டி மத்தவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம், நம்ம மோச்சன் கூடவே நம்ம ஹீரோவும் இறந்து போயிட்டானா இல்லாம உயிரோட இருக்கானா, எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, ஏன்னா இந்த எபிசோட் நிறைய பேருக்கு அப்பதான் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.